ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரவா பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முஸ்லீம் வீடுங்களில் ஒரு ஸ்டேப்பிளான பாயாசம் ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோடு செய்யும் போது உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். பாயசம் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன்னு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பட்டை தேவையில்லைன்னா விட்டுருங்க. பட்டை வாசனை நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பொன்னிறமானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிரோஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை 30 செகண்ட் மட்டும் வறுத்தாலே போதுங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப கசந்து போயிடுங்க, அதனால லைட்டாக வறுத்தாலே போதும். இதில் நாம் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. இது கூடவே 1 லிட்டர் பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாயாசமும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா தள்ளன்னு கொதித்து வரட்டும். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலும் இதில் சேர்த்துக்கலாங்க, இல்லைனா பச்சையான பாலும் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதில் நாம் 75 கிராம் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, ஒரு கையில் ரவையை வச்சுட்டு இன்னொரு கையில் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் அப்படியே ரவையை சேர்த்திங்கன்னா கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க, இல்லைனா கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் திக்கான பால் யூஸ் பண்ணும் போது பாயாசமும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் இதை குக் ஆகட்டோங்க. நடுவில் கிளறி விடுங்க, இல்லைனா கீழே போய் தங்கிடும். எக்ஸாக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவை வெந்திருக்கும். கையில் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரவை முழுசாக வெந்திருக்கும். இந்த சமயத்தில் தான் நம்ம சர்க்கரை இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கணுங்க. நான் 200 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி கண்டென்ஸ்டு மில்க்கு பாதி சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யும் போது பாயாசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க சர்க்கரையை சேர்க்கணும், அதுக்கு முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. சர்க்கரையும் கரைஞ்சிருக்கும், கண்டென்ஸ்டு மில்க்கும் நல்லா கரைஞ்சிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க நம்ம பட்டை வறுத்தோம் பார்த்திங்களா, அப்போவே 3 ஏலக்காவையும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பாயாசம் நமக்கு ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது டேஸ்ட்டாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.